தரமான ரேங்க் மேட்ச் தான் சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் பாருங்கள், இந்த மேட்ச் பயங்கரமாக நம்ம போய் வச்சுருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்லேருந்து வந்து நம்மளை வந்து லாக் பண்ணுறவனுங்க 2 பேர். அவன் சிலந்தி விட்டுருப்பேன், அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறுவான். அவனை அடிச்சு நாக் பண்ணால் அவன் டீம்மேட் வந்து நம்மளை அடிச்சு நாக் பண்ணுறான். அப்புறம் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லி அதுதான் அந்த ரிவே ஆகி இறங்கிடுவேன். இறங்கிட்டு சைடில் ஒரு எல்ஷேப் இருக்குல்ல, அங்கே வந்தால் இங்கே வந்து மேலே வந்து 2 பேர் இருப்பானுங்க போல். ஸ்கேர் மாற்றிக்கிட்டு P90 தான் இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆடியிருப்பேன். பயங்கரமாக அடிச்சிது P90. பார்த்தா 2 பேர் தலையிலே அடிச்சு நாக் பண்ணிட்டுவேன். நான் கொஞ்சம் டீம் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு அப்புறம் சரி இங்கேருந்து கிளம்பலான்ட்டு பீமா சக்திக்கு வந்தால் சரியான கிராஸ் ஃபயர். நீங்களே பாருங்கள், ஒருத்தன் அப்படியே அடிச்சுக்கிறானுங்க. ஒரு க்ளோவல் போட்டு நம்ம கவர் எடுத்துக்கிட்டான். இங்கே ஒருத்தன் வந்து லான்ச் பேட் போட்டு போக பார்ப்பான். அவனை அடித்து அப்படி நாக் பண்ணால் சைடில் வந்து அந்த ஒரு பாட்டு நம்மளை ஓசிக்கல் அடிச்சிட்டான். இந்த க்ளோவல் நோட் பண்ணுங்கள், அவனை வந்து இப்போ அடிக்கிறேன் பாருங்கள் உள்ளே போய்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் நம்மளை போட்டு லாக் பண்ணுவான். பார்த்தா அந்த பாட்டு தான் நம்ம ஓசிக்கல் அடிச்சானே. அவனையும் தரமாக அடித்து பிடிச்சி உடம்புல கோபரா வச்சுன்னு அடிக்க தெரில அந்த பாட்டுக்கு. அவனையும் அடித்து கில்க்கு செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் ஆனவுடனே சரி நம்ம அண்ணன் வந்து செத்துருவார். நான் வந்து இங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை நான் பார்க்கவே மாட்டேன். பார்த்தா அவன் நம்மளை அடிப்பான். அவனே தரமாக அடித்து பிடிச்சி காலி பண்ணுறான். பின்னாடி வந்து நம்மளை வண்டியில் வந்து அடித்தானுங்க. ஒருத்தன் வருவான், அவன் டீம்மேட்டுக்கு தரமான ஒரு 8 போடுவான் பாருங்கள். இப்போது தரமானு போடுவேன். அவன் டீம்மேட்டை வந்து அவனை ஃபினிஷ் பண்ணுற நேரத்தில் வந்து கார் எடுத்துன்னு வருவான் முட்டுறதுக்கு. அப்புறம் அவன் தலையிலே லைட்டாக அடிப்பேன். அப்புறம் அவன் தப்பிச்சு ஓட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கில் ரிவே பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒருத்தர் நின்றுப்பான். ஒரு அடி தான் அடிப்பேன், செத்துருவான். எல்ஷேபீட்லேருந்து டேமேஜ் கொடுத்துருப்பான் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்காயிருந்தான். அவனை ஒரு ஓசிகள் போட்டு நம்ம வந்து பின்னாடி பேக் வச்சுருவேன். அப்புறம் இந்த எங்கேருந்தான் வந்தான்னு தெரியல, இந்த க்ளோவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியோ வந்துட்டானுங்க. டியோ மேட்ச் தான் போனோம். நம்ம அண்ணன் வந்து பின்னாடி வந்து பேக்கப் கொடுத்து அவனை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் இந்த பாம்போட அவன் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுவான் பாருங்கள். இந்த பாம்லேயே முடிச்சிருவேன். எல்ஷேபீட்டில் இருக்கிறவன் வந்து அடிப்பான். அவனையே முடிக்கலான்ட்டு பொறுமையாக நின்றுட்டுருப்பேன். தலைவன் என்ன நினச்சான்னு தெரியல, தப்பிக்க பார்ப்பான். க்ளோவில் அடிக்காமே. அப்புறம் நம்ம அண்ணன் ஒரு அடி போட்டு ஓசியில் எடுத்துருவார். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா லாஸ்ட்டு ஒரே ஒரு டியோ தான் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து நின்றுட்டுருப்பேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நாக் பண்ணுறான். அவள் தான் ஏறிடலாம் அப்படின்ட்டு மைண்டு சொல்லிச்சு. சரி டப்புன்னு ஏறி அடிக்கலான்னு போகும்போது தான் கிட்டே ஏறிடுவேன். க்ளோவல் போட்டு கிட்டே ஏறிட்டு ஒருத்தன் வந்து ஓடுவான். க்ளோவல் காலி ஆயிடுச்சானு தெரில, இங்கேயே மொத்த க்ளோவில் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பான். காலி ஆயிடுச்சானு தெரில, கீழே இறங்கி ஓட பார்ப்பான் பாருங்கள் நீங்களே. அவனை அப்படியே அழுத்தி பிடிச்சி மேட்சும் போய் அடிச்சிட்டோம். ஓகே கைஸ், பாய்.